திருடனுக்கு வயிறார உணவும் இனிப்பும் பட்டாசும் வழங்கிய நடமாடும் தெய்வம் மகாபிரியவா. என்ன கதை என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? முழுமையாக காணொளியை கேளுங்கள். வாருங்கள் கேட்கலாம். திருடனை திருத்திய மகா கருணை. ஒருமுறை திருச்சி அருகிலுள்ள கிராமம் ஒன்றில் முகாமிட்டிருந்தார் காஞ்சி மகாபிரியவர். அன்றிரவு அங்குள்ள அம்மன் கோவிலில் பௌர்ணமி பூஜை நடந்தது. அதன்பின் திறந்த வெளியில் தியானம் செய்தார். கண் விழித்ததும் சீடர் ஒருவரை அழைத்து குறிப்பிட்ட இடத்தை காட்டி, இருளில் நடமாட்டம் இருப்பது போல் தெரிகிறதே என்றார். தொண்டரும் செல்ல தயக்கத்துடன் அங்கு சிலர் நின்றிருந்தனர். அவர்களை அழைத்து வந்தபோது, பசியுடன் இருக்கும் இவர்களுக்கு நெய்வேத்திய பிரசாதம் கொடுங்கள் என்றார். அதை சாப்பிட்டு பசியாறினாலும் அவர்கள் முகத்தில் குற்ற உணர்வு வெளிப்பட்டது. ஏனென்றால் பூஜையில் இடம்பெற்ற தங்கம் வெள்ளி பொருட்களை அவர்கள் திருட திட்டமிட்டிருந்தனராம். மகாபெரிவர் நீண்ட நேரம் தியானம் செய்ததால் இருளில் மறைவான இடத்தில் காத்திருந்தனர். தீய நோக்கத்துடன் வந்த தங்கள் மீது பரிவு காட்டி மகாபெரியவரின் கருணையை எண்ணி கண்ணீர் சிந்தினர். மற்றொரு சம்பவம். மற்றொரு முறை தீபாவளியை முன்னிட்டு ஆசி பெற வந்த பக்தர்கள் சிலர் நிறைய வேட்டி துண்டுகளை மகாபெரியவருக்கு சமர்ப்பித்தனர். அவற்றை ராமகிருஷ்ணன் என்ற தொண்டரை அழைத்து எடுத்து வைக்குமாறு கூறினார். மூட்டையாக கட்டி மடத்தின் பின்புறம் ஒரு இடத்தில் மறைவாக வைத்தார். அன்று மாலையில் மகாபெரியவர் வேட்டிகளை எடுத்து வர சொன்னார். ஆனால் அவற்றை காணவில்லை. பரபரப்புடன் நடந்ததை சொல்லி வருந்தினார். திருடியபவன் யார் என யூகித்து மடத்தில் உள்ள பசுக்களை பராமரிப்பது யார் என கேட்டார். குறிப்பிட்ட ஒருவரின் பெயர் சொன்னதும் மகாபெரியவர், இனிப்பு பட்டாசுடன் அவனது வீட்டிற்கு போ. வேட்டி மட்டும் போதாது, இனிப்பும் பட்டாசும் இருந்தால்தானே தீபாவளி சிறப்பாக இருக்கும் என சொல்லிவிட்டு வா என்றார். தொண்டரும் அதையே செய்தார். திருடியபவரோ சுவாமிகளின் பெருந்தன்மையை எண்ணி தலை குனிந்தார். மடத்திற்கு ஓடி வந்து, இனி இப்படி கீழ்த்தரமாக நடந்து கொள்ள மாட்டேன் என சொல்லி வருந்தினார். மகாபெரியவரும் அவரை மன்னித்து பிரசாதம் வழங்கினார். மகாபெரியவரின் கருணையே கருணை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.